டு ரயில்வே நண்பன் சிவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டையும் அறிவித்து அதற்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் லிங்கையும் அறிவிச்சிருந்தாங்க. அதை வீடியோவை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுடைய சிட்டி இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது, சரியா? 27ஆம் தேதி எக்ஸாம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நேற்று இரவு 10 மணியை போல் ஓப்பன் ஆகிட்டு, அதே மாதிரி சிட்டி இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது உங்களுக்கு காட்டலைன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். யார் யாருக்கு என்னென்னக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க் வந்து லிங்கை வந்து நான் டேரெக்டாக இந்த டெஸ்டின் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த லிங்கில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய இது பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த நம்பரு, அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மறந்துட்டேன், அப்ளை பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து மறந்துட்டேன், எனக்கு கொடுக்கல மறந்துட்டேங்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசியில் பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு. அதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும், உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு இருக்கும், அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி ஓபிசியா எஸ்சியா எஸ்டி கேட்டகரியாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸில் டெஸ்ட் சிட்டின்னு இருக்குல்ல, இதுதான் சென்னை. இவருக்கு வந்து சென்னை போட்டிருக்காங்க, ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 27 நவம்பர் 2025. இவருக்கு வந்து தேர்ட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டாங்க, சரியா? இவருக்கு ஃபஸ்ட்டு நாளே 3ஆவது ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்ட்டு சென்னையிலே சிட்டி. இப்போ சிட்டி வந்து சென்னைனா சென்னை சுற்று வட்டாரத்தில் தான் இவருக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். கோவிலாம்பாக்கம் இந்த மாதிரி முக்கியமான சென்டர்ஸ் இருக்குது. அங்கே எல்லாரும் ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜஸில் நடக்கும், சரியா? இவருக்கு இதே மதுரைனா மதுரையில் உங்களுக்கு இருக்கும். மெயின் சிட்டி மதுரையை சுற்றி பிடிஆர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸ் இருக்குது. பிடிஆர், உதயம், இந்த மாதிரி நிறையா காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதுதான் ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் டைமு கீழே அதிலே கொடுத்துருவாங்க. அதாவது ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா நீங்கள் 7:30 to 8:30 நீங்கள் அங்கே எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். எக்ஸாம் வந்து 9 மணி ஸ்டார்ட் ஆகி 1.5 மணி நேரம் 10:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இதே செகண்ட் ஷிஃப்ட்னா 11:15 to 12:15 நீங்கள் உள்ளே இருக்கணும். உங்களுக்கு 12:45 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதே தேர்ட் ஷிஃப்ட்னா 3 to 4 நீங்கள் உள்ளே இருக்கணும். 4:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். இதான் வந்து எக்ஸாம் ஸ்கெடியூல் டைமு, சரியா? நீங்கள் வந்து என்னமே டைம் ப்ளே ஆகாமல் போயிடணும். ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக கேட் க்ளோஸ்ட் டைமுக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக பண்ணாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, சரியா? இதான் எக்ஸாம் சிட்டி. இதில் உங்களுடைய இதே கரெக்டாக வந்துடும். எதுக்கு இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பிளான் பண்ணி அங்கே போய் முதல்ல டிக்கெட்டோ அதை போடணும். அதுங்காட்டி தான் முதல்ல இந்த சிட்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலை, சரி அங்கே டைப் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல, மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த rrbapply.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது 2 விதமாக நீங்கள் லாகின் பண்ணலாம். லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இருக்கும். நீங்கள் லாகின் வித் ஆதார்ங்கிற ஆப்ஷனே கொடுங்க, அதான் பெட்ரு. ஏன்னா நீங்கள் கீழே உள்ள ஆப்ஷனை கொடுத்தாலும் மறுபடியும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய ஆதார் ஓடி போகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் வித் ஆதாரில் கொடுத்தாலே ஈஸியாக ஸ்டெப் முடிஞ்சிடும். கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கேட்கும். இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3ஆவது அந்த மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாமுக்கெலாம் அப்ளிகேஷன் போட்டிங்கிறது அதிலே வந்துடும். இவர் குரூப் டிக்கு ஒரு போடல, ஆனால் அதை சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இதில் நீங்கள் குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்திருக்கும் குரூப் டின்னு சொல்லி வந்திருக்கும். அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், என்ன போஸ்ட்னு இருக்கும், நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸு, உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்துட்டு அங்கே டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் சொல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 27ஆம் தேதி எக்ஸாம் உள்ளவங்களுக்கு நேற்றே உங்களுக்கு வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டு சொல்லிட்டாங்க. நேற்று நைட்டே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது 27. ஓப்பன் ஆகாதவங்க நினைக்கிறீங்களா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டும் உங்களுக்கு அந்த பேஜ் வரல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 27 எக்ஸாம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ மறுநாளும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 19ஆம் தேதி ட்ரை பண்ணிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டுனா உங்களுக்கு 28ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும். இல்லை 19ஆம் தேதியும் உங்களுக்கு வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 28ஆம் தேதியும் எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி 29ஆம் தேதி எக்ஸாமுக்கு 20ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட்டாக ஜனவரி 16 எக்ஸாம் நடக்குது. சாரி, 25ன்னு போட்டேன், 26 சரி. அதுக்கு வந்து ஜனவரி 7ஆம் தேதி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும், சரியா? இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க.
அடுத்த வீடியோவில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு அந்த பாஸ் அத்தாரிட்டி எப்படி வந்து அந்த பாஸ் ஒன்று கொடுப்பாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இவருக்கு வந்து இப்போ திருச்சி அப்படின்னா இவருக்கு திருச்சி அப்படின்னா நான் சென்னை போகணும் இல்லாட்டா திருநெல்வேலி மதுரை போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ எப்படி அந்த பாஸை டவுன்லோட் பண்ணி எப்படி அந்த பாஸை வச்சு டிக்கெட் போடுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.